எல்லாருக்கும் வந்துங்க வெல்கம் டு சிஎஸ்கே நேச்சர் ஃபார்மிங்க. நம்மளோட இயற்கை விவசாயத்தில் மெயினாக நம்ம எதுவும் நம்ம ப்ரோட்டோக்கால் ஃபாலோ பண்ணோம்னா நம்ம மல்ச்சிங் போடணுங்க. இரண்டாவது நம்ம ஓவர் டிலேஜ் பண்ணக்கூடாதுங்க. நம்மளோட பூமியை அதிகமாக டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாது. அதோட சாயில் ஸ்ட்ரக்சர் ஆகட்டும் இதுங்களாம் நம்மளுக்கு ஒரு கூடு மாதிரி இருக்குங்க. எப்படி நம்ம பறவைகள் நம்ம வீடு எப்படி இருக்குதோ அது மாதிரி மண்ணுக்குள்ளே கூடு போல் இருக்குங்க. ஸோ நீங்கள் இது அதிகமாக ஓவர் டிலேஜ் டிராக்டரில் ரொடாட்டரில் நீங்கள் அதிகமாக உழுதிங்கன்னா அதோட கூடு அழிஞ்சு போச்சுன்னா அதுக்கு நம்மளுக்கு தங்கத்துக்கு வீடு நம்மளுக்கு எப்படி இல்லாத போமோ அது போல் அது கூட தங்கத்துக்கு வீடு இல்லாத இருக்குங்க. ஸோ நீங்கள் கூட ஓவர் டிராக்டரில் ஆட்டம் இதில் உழுதாதீங்க. மண்ணை வருஷத்துக்கு ஒரு முறை 2 முறை நீங்கள் டிலேஜ் பண்ணுங்கள் போதும். ஸோ நம்ம கூட இப்போ மல்ச்சிங் போடாததுனால தான் அது ஒரு காரணத்தினால தான் நம்ம கூட இப்போ நம்மளோட நாட்டு மாட்டில் நம்ம மேலாடு தான் நம்ம மண்ணை உழுதுறாங்க. அப்படின்னா நம்ம இந்த பில்லு இதெல்லாம் அழிஞ்சு போகிறதுக்கோசம் நம்ம உயருங்க. அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. மேலே தான் உயருங்க. பாருங்கள் இன்னொன்றுங்க, நம்மளோட இயற்கை விவசாயத்தில் நீங்கள் இயற்கை விவசாயம் பண்ணுறீங்கனாவே உங்கள் மண் பார்த்தாலும் சொல்லுவாங்க அதோட உங்கள் மண்ணுக்குள்ளே எவ்வளோ மண்புழு இருக்குது அதோட நம்ம எப்படி காட்டுறோம் பாருங்கள். நான் ஒரு 5 வருஷம் நான் இயற்கை விவசாயம் பண்ணுறேங்க. உங்கள் மண்ணில் இது போல் நீங்கள் மண்புழு காட்டினீங்கன்னா நான் ஒத்துக்கிறேங்க. இப்போது நான் 90% இப்போ மண்புழு அழிஞ்சு போச்சுங்க நம்மளோட மண்ணில் ஸோ இப்போ நம்ம உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள் மண்புழு நம்மளோட மண்ணில் இதை பாருங்கள். இது பாருங்கள், இதுதாங்க நம்மளோட இந்தியன் ப்ரீடு பாருங்கள். இது பேர் தான் நம்ம எனிசிக் ப்ரீடுன்னு சொல்லுவாங்க. பாருங்கள் நம்ம டிஸ்டர்ப் பண்ண கூட எவ்வளோ வரும் பாருங்கள். இதில் நீங்கள் எங்கன்னா காட்டுங்க. இது போல் நீங்கள் மண்புழு உங்கள் மண்ணில் காட்டுங்க. நான் ஒத்துக்கிறேங்க. இது பாருங்கள் இங்கே இருக்குது பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள். நம்ம விவசாயம் பண்ணுறது நம்ம பண்ணது கிடையாதுங்க. இந்த பாருங்கள் இந்த பாருங்கள் இது இங்கே பாருங்கள் எவ்வளோ இங்கூட இருக்குது பாருங்கள். நீங்கள் காட்டுங்க பார்க்கலாம். இது போகிற மண்புழு இதை பாருங்கள். ஏங்க இதுதாங்க எனிசிக் ப்ரீடுன்னு சொல்லுவாங்க. நம்மளோட இந்தியன் ப்ரீடுங்க. இங்கே பாருங்கள். ஸோ நீங்கள் பாருங்கள் எங்க நம்மளோட இயற்கை விவசாயத்தில் மொத்தமாக 3 ரகமான வகையான மண்புழு இருக்குதுங்க. ஒன்று எபிசிக்கு, எண்டோசிக்கு, எனிசிக்குன்னு சொல்லுவாங்க. இந்த எபிசிக் மண்புழு எங்க மேலே சாப்பாடு நம்ம அதுக்கேற்ற போனாங்க. அப்படின்னா வீட்டில் உட்காந்து தண்டசோறு சாப்பிடுவாங்க பாருங்கள், அது மாதிரிங்க. அப்படின்னா இந்த எனிசிக்கு அப்படி அதர் கண்ட்ரி ப்ரீடுங்க. அதுக்கு எப்படின்னா கம்போஸ்ட்டு இந்த நம்ம நாட்டு மாட்டு சாணம் இந்த இலைங்களை போட்டால் தாங்க அதை சாப்பிட்டு நம்மளுக்கு அது நம்மளோட பயிருக்கு உரமாக கொடுக்குங்க. எண்டோசிக் அதோட மண்புழு எப்படின்னா அப்படின்னா அது இப்போது எபிசிக் ஆர்கானிக் மேட்டர் மேலே இருக்கக்கூடிய ஆர்கானிக் மேட்டர் சொல்லுவாங்க. அப்படியே 3 இன்ச் 4 இன்ச்சுன்னு சொல்லுவாங்க. மேல் பகுதி மண்ணில் தான் இருக்குங்க அந்த எபிசிக் மண்புழு. எண்டோசிக் ஒரு பயிருக்குள்ளே வேறாண்ட ஏதோ ஒரு அடி 1 அடி போவாங்க, அவ்வளோதாங்க. அது மண்ணை கொஞ்சம் ட்வெல்லிங் பண்ணோம் அப்படின்னா மண்ணை கொஞ்சம் சாப்பிட்டு நம்மளுக்கு உரமாக கொடுக்கும். ஆனால் இதுதாங்க நம்மளோட இந்தியன் ப்ரீடுங்க, எனிசிக் ப்ரீடு. இது 18 அடி உள்ளே போயிட்டு 18 அடி வெளியே வருங்க. அப்படின்னா நம்மளோட வேருக்கு தேவையான ஆக்சிஜனும் அப்புறம் வேருக்கு தேவையான ஆக்சிஜனும் நம்மளுக்கு வேருக்கு தேவையான தண்ணீரை காற்றுல இருக்கக்கூடிய அதோடைய நீரெல்லாம் நம்மளை அந்த ஹோல்ஸ் உள்ள இது போது பாருங்கள். இந்த ஹோல்ஸ் அப்படியே 18 அடி உள்ளே போய் வெளியே வரத்தில் நம்மளுக்கு அதோட வேருக்கு தேவையான ஆக்சிஜனும் அதுக்கு நீர் எல்லாமே நம்மளுக்கு இது மூலம் சப்ளை பண்ணுங்க. நம்மளுக்கு அதிகமாக மழை காலத்தில் மழை பெஞ்சால் கூட இதில் இதில் போகிற ஹோல்ஸில் 20 அடிக்குள்ளே ஃபில்டர் ஆகிடுங்க நம்மளோட மழை தண்ணி. அதனால உங்களுக்கு பயிர் கூட அதிகமாக அலைகளில் நஷ்டம் போகாதுங்க. அப்படின்னா தண்ணி அதிகமாக இருந்தாலும் செடி செத்து போயிடலாங்க. அதோட பிரச்சனை இருக்காது. நம்ம இயற்கை விவசாயம் பண்ணாலே இதுதாங்க நம்மளுக்கு இதுதான் அதிகமாக மழை பெஞ்சாலும் நம்மளோட செடி காப்பாற்றும் இந்த மண்புழு. இன்னொன்றுங்க அதிகமாக வெயிலுக்கு காய்ச்சாலும் நம்மளுக்கு காற்றுல இருக்கக்கூடிய நீர் காற்று ஆக்சிஜன் எல்லாமே இதோட இதோட மண்புழு மூலிமா நம்மளுக்கு வேருக்கு போகுங்க. இதுவும் வெறும் நம்மளோட என்எஸ்சிக் சொல்லணும், என்எஸ்சிக் இந்தியன் ப்ரீடுங்க. இதனால் மட்டும்தாங்க சாத்தியம். தயவுசெய்து நீங்கள் அதிகமாக அளவில் இந்த பூச்சி மருந்து, களைக்கொல்லி மருந்து, அப்புறம் எருவு போடுறதுனால உங்களுக்கு இதோட ப்ரீடு நம்மளுக்கு அழிஞ்சு போயிடுங்க. ஸோ நீங்கள் கூட தயவுசெய்து சொல்கிறேன் பாருங்கள், முதல் முறையாக நீங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா களைக்கொல்லி மருந்து அடிக்காதுங்க. தயவுசெய்து உங்களை எல்லோரும் நான் கேட்டுக்கொள்ளுதுன்னா களைக்கொல்லி மருந்து அடிக்காதுங்க. இரண்டாவது நீங்கள் பூச்சி தாக்கல் மருந்து அடிக்காதுங்க. மூன்றாவது
நீங்கள் வந்து எருவு போடாதீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து களைக்கொல்லி மருந்து ஸ்டார்ட் பண்ணிங்க. யார் உடனே வந்து நம்ம வந்து இயற்கை விவசாயம் பண்ணோன்னா அது வந்து நிறைய பேர் அன்சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுவீங்க. ஸோ தயவுசெய்து நீங்கள் ஸ்டெப்பாக வாங்க. ஒரு 3 வருஷங்க இயற்கை விவசாயம் பண்ணுங்கள். நீங்கள் கெமிக்கல் ஃபார்ம் 2 பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 4th இயர் 4 வருஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து இயற்கை விவசாயம் சக்ஸஸ் ஆவீங்க. நீங்கள் உடனே வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து இறங்காதீங்க. அப்படி ஸ்ட்ரைட்டாக இறங்கணும்னா உங்களுக்கு ஒரு சில க்ரோத் ப்ரோமோட்டர் யூஸ் பண்ணாதாங்க நீங்கள் வந்து தெரியாத அனுபவம் இல்லாமல் இறங்கிட்டிங்கன்னா அன்சக்ஸஸ்ஃபுல்லாக பர்சன் ஆகிட்டு உங்களால் ஒரு 100 பேருக்கு உங்கள் வில்லேஜ் அடி வாங்குங்க. நீங்கள் ஒருத்தர் ஃபெயிலியர் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் வந்து 100 பேர் சொல்லிவிடுவீங்க. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சமாக நிறுத்திட்டு வாங்க. நாங்கள் சொல்ல பாருங்கள், இதோட கடவுள் கொடுத்தாரு பாருங்கள் நம்மளுக்கு மெயின் இந்த மண்புழுவோட. இங்கே பாருங்கள் தலை வாழுன்னு இருக்கலாங்க. இப்போ சப்போஸ் நம்ம வந்து ஏர் ஓட்டுறோம், மாட்டில் ஓட்டி இருக்கிறோங்க. சென்டரை வந்து அந்த காருக்கு பட்டு சென்டர் டிவைட் ஆகுது அப்படின்னா தலைப்பகுதி ஒரு பக்கம், வால் பகுதி ஒரு பக்கம் ஆகிடுங்க. ஆனால் கடவுள் கொடுத்தாரு பாருங்கள், இந்த வால் பகுதி இருக்குது பாருங்கள், அது வந்து செத்து போயிடும். அப்படின்னா அங்கேருந்து அழிஞ்சு போயிடுங்க. ஆனால் இந்த தலைப்பகுதி இருக்குது பாருங்கள், தினியும் அந்த தலைப்பகுதி எங்கே சென்டர் டிவைட் ஆகுதோ அங்கே சென்டர்லேருந்து தினியும் அதோட வால் வந்து நம்மளுக்கு வந்து ரீக்ரியேட் ஆகுங்க. இதாங்க நம்மளை கடவுள் கொடுத்தது ஒரு மிகப்பெரிய அற்புதமானதுங்க மண்புழுக்கு. ஏன்னா மண்புழுவெல்லாம் நம்ம விவசாயம் பண்ண முடியாதுன்ட்டு நம்மளை கடவுளுக்கே காட்டாருங்க. ஸோ இந்த மண்புழு வந்து சென்டர் ஆனாலும் இருந்தாலும் இதுக்கு வந்து இன்னொரு உயிர் வருங்க. ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி இது வந்து அழிஞ்சு போன சாமானியமாக நம்ம வந்து மண்புழு அழியாதுங்க. நம்மளோட இயற்கை விவசாயத்தில் நம்ம எவ்வளோ இது மாதிரி நம்ம உழவு ஓட்டினாலும் அதிகமாக ஓட்ட மாட்டோம். மாட்டில் ஓட்டினா கூட டிவைட் ஆனால் கூட திருப்பி நம்மளை கடவுள் வந்து ரீக்ரியேட் ஆகுங்க அது சென்டர் பகுதியில். ஸோ இதுக்கு வந்து மரணன்றது கிடையாதுங்க. 2 ஆனாலும் தினோட தலைப்பகுதியிலேருந்து தினம் நமக்கு அதிகமாக ஸ்பீசஸ் இதிலோட ஜீன்லேருந்து கிடைக்குங்க. ஸோ நீங்கள் கூட சொல்கிறேன் பாருங்கள், தயவுசெய்து இயற்கை விவசாயம் பண்ணுங்கள். உங்களால் மல்ச்சிங் பண்ணுறது ஒரு மாட்டில் வந்து மேல் பகுதியாக ஓட்டுங்க. அதனால் நீங்கள் இந்த களையை அழிக்கிறதுனால களைக்கொல்லி மருந்து எடுத்து அந்த அடிச்சிருந்தாலும் உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாதுங்க. ஸோ நீங்கள் கூடங்க தயவுசெய்து நம்மளோட இயற்கை விவசாயம் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு கூட சொல்கிறேன் பாருங்கள், நம்மளோட இயற்கை விவசாயம் பண்ணால் அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து இதாங்க நம்மளுக்கு கூட இயற்கை விவசாயம் பண்ணாலே நம்மளோட வரப்போகிற ஜென்ரேஷன் நம்மளோட பசங்களுக்கு பிள்ளைங்களுக்கு நம்மளுக்கு அருமையான இந்த ஒரு மண் வந்து நம்மளை மாணிக்கமாக கொடுத்தாலே போதுங்க. நீங்கள் வந்து காசு பண்ணலாம் எதுவும் காப்பாற்றாதுங்க. ஸோ நீங்கள் கூடங்க நம்மளோட இயற்கை விவசாயம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூங்க. ஓகே, நன்றிங்க. தேங்க்யூ.